ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய வீடியோ கேட்டிருந்தீங்க, அதே மாதிரியே போட்டாச்சு. ஸோ இதுக்குமே 10K லைக்ஸ் வந்துடணும். ப்ளீஸ் ஃபஸ்ட்டு மூலிகை வந்து நம்மளுடைய மணத்தக்காளி செடி தான். இது ரொம்பவே குட்டியாக இருக்கிறது. இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்த மூலிகையை பார்க்க போகலாம் வாங்க. அடுத்த மூலிகை என்ன அப்படின்னா துளசி தான். துளசி வந்து எங்கள் வீட்டு பின்னாடி நிறையவே கிடக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு துளசி, இந்த இடத்துல ஒரு துளசி இருக்கா. அப்படியே பாருங்கள், இது ஃபுல்லாக துளசி தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக துளசி தான். அதுக்கப்புறமா பாருங்கள், இது பேர் தான் வந்து பட்டாசுக்கான்னு சொல்லுவோம். வீடியோவில் வந்து தெரியாது கிட்ட பார்க்க. இப்போ இதை தண்ணியில் நனைச்சோம், தண்ணியில் வச்சு கையில் வச்சோம் அப்படின்னா டப்புன்னு பட்டாசு மாதிரி வெடிக்கும். நான் உங்களுக்கு இதை ஒரு ஷார்ட்ஸில் வெடித்து காட்டுறேன். சரி, அடுத்த மூலிகைக்கு வாங்க போயிடலாம். இது மூலிகை கிடையாது, இருந்தாலும் இது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அப்புறமான மூலிகை நம்மளோட வேப்பிலை செடி தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப பெரிய மரம். இங்கே பாருங்கள், ஹைட் வீடியோவில் தெரியல, ஒழுங்காக எட்டவே இல்லை. இங்கே பாருங்கள், இதோ பாருங்கள், இதை பிச்சு காட்டுறேன். கீழே விழுந்துச்சு. சரி, இன்னொன்று பிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நம்ம வந்து எத்தனை மூலிகைனா 4 மூலிகை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னா மூலிகை கிடையாதுனாலும் இது ஒரு காய்கறி. அதாவது என்ன அப்படின்னா இது என்ன காய் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், இது பேர் தான் வந்து சுக்கங்காய் செடின்னு சொல்லுவோம். இது கையில் பட்டால் அரிக்கும். அவ்வளோ அரிக்காது, இதோட முள் குத்தினா தான் அரிக்கும். இதுதான் அதோட பூ, பார்த்துக்கோங்க. இது வந்து தர்பூசணி பழம் மாதிரி காய்க்கும். இது இங்கே பிஞ்சு கூட இல்லை, எதுவுமே இல்லை. இந்த சீசன் இல்லை போல். நான் இப்போ வேறு மூலிகை எதனா செடி காட்டும்போது இருந்துச்சுன்னா காட்டுறேன். அடுத்த மூலிகைக்கு போயிடும். காயெல்லாம் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக கம்பி எதனா கிழிச்சிச்சு அப்படின்னா இந்த குப்பைமேனியோடைய இலையை பறித்து சாறு புழிஞ்சு விட்டால் டக்குன்னு சரியாயிடும். இந்த மூலிகை பேர் வந்து குப்பைமேனி. அப்புறம் இது பேர் தான் வந்து கீழாநெல்லி. இது ஒரு வகை கீழாநெல்லி, அப்புறம் இது ஒரு வகை கீழாநெல்லி. இங்கே பாருங்கள், 2 வகையான கீழாநெல்லிகள். சாரி, இது கீழாநெல்லி கிடையாது, இதுதான் கீழாநெல்லி. இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் மாதிரி குட்டி குட்டி விதைகள் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா குட்டி குட்டி விதைகள் இருக்குது.